ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தூஸ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் சித்ரா. இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி முட்டை குழம்பு. முட்டை குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும், அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துட்டோம். தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட பெருஞ்சீரகம், சீரகம், பூண்டு, இஞ்சி, அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தில் ஒரு கையளவு எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதும் தேங்காவை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 4 டம்ளர் தண்ணி போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நாங்கள் முட்டை குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே நாங்கள் இதை தான் சேர்த்துப்போம். மஞ்சள் தூள், கறி மசால் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் அதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஆப்ஷன் தான், பிடிக்காதுன்னா வேண்டாம். மல்லி இலை தூவிக்கோங்க. இதில் முருங்கைக்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, 2 பிள்ளைங்க 4 பேர் இருக்கிறோம். எங்கள் 4 பேருக்கு நான் 8 முட்டை ஊற்றிக்கிறேன். இந்த முட்டை குழம்புக்கு வேறு எந்த கூட்டும் நமக்கு தேவைப்படாது. அதனால் நான் 8 முட்டை ஊற்றிக்கிறேன். இந்த முட்டையை ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை நாம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். இல்லைனா முட்டை கீழே அடி பிடிச்சிரும். முட்டையை உடனேவும் நம்ம கலக்கணுன்னா முட்டை நமக்கு இதாகிடும். அதனால் குழம்ப நம்ம உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நமக்கு குழம்பு ஓரளவு தயாராகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? முட்டை முழுசாக இருக்கணும். இதுதான் குழம்போட கரெக்டான பக்குவம். குழம்பு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்டை சென்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.